Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. قال النبي صلى الله عليه وسلم أنفق ينفق عليك. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, கடந்த வார ஜும்ஆவிலே எல்லாம் அவன் செயல், கத்தரல்லாஹு மா ஷாஅ ஃபஅல, அவன் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதைத்தான் நடத்தி வைக்கிறான். எனவே நமது எண்ணங்கள், நமது நாட்டங்கள், நமது நோக்கங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய எண்ணங்களோடு அல்லாஹுடைய நாட்டங்களோடு நாம் சேர்த்து விட வேண்டும். நாம் எண்ணிய பிரகாரம் நடக்க வேண்டும் என்கிற ஆசை கூடாது. அல்லாஹ் எதை நினைக்கின்றானோ, அல்லாஹ் எதை செய்கிறானோ அதுவே சரியானது, அதுவே நமக்கு உசிதமானது, அதுவே நமக்கு உயர்வானது என்று நம்ப வேண்டும். அதில் தான் நமது ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நாம் எண்ணிய எண்ணத்தின் பிரகாரம் எல்லாமே நடத்திட வேண்டும் என்று ஆசிப்பது அது ஃபிரௌனி போன்றது, ஃபிரௌனியத். எனவே அந்த எண்ணம் நமக்கு கூடாது. அல்லாஹுவை மிஞ்சி நாம் எதையும் செய்திட முடியாது. அல்லாஹுடைய நாட்டத்தை மீறி எதையும் நாம் நடத்திட முடியாது என்கிற எண்ணம் நமது கல்விலே வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு முன்வைத்தேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் நமக்கு அவர்களே சில செய்திகளை காட்டித் தருகிறார்கள். இதை நீங்கள் செய்யுங்கள், நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். நீங்கள் இதை செய்யுங்கள், உங்களுக்கு நான் இதை செய்வேன் என்று நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள ஒரு அழகான டீலிங். ஏனென்றால் இதை டீலிங் செய்வது அல்லாஹ். நீங்கள் இதை செய்யுங்கள், நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் என்று சொல்வது அல்லாஹ் அல்லவா. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்குகளை மீறாதவன். அவன் சொன்னால் சொன்னதை செய்பவன். அதிலே மாற்றம் என்பது கிடையாது. அதிலே அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கை அவன் நிறைவேற்றியே தீருவான். அப்படி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு 17 செய்திகளை தொகுத்து தருகிறார்கள். ஆனால் அந்த 17ஐயும் தாண்டி நிறைய செய்திகளை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பாக நமக்கு தொகுப்பாக்கி தருகிறார்கள். அந்த தொகுப்பை முதலில் பார்ப்போம். அதற்கு பிறகு மீதம் இருக்கிற செய்திகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அதிலே முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே மனிதன் கஷ்டப்படுகிறான், கவலைப்படுகிறான், ஓடுகிறான், அவனுடைய வியர்வையை சிந்துகிறான், பயங்கரமான முயற்சிகளை மேற்கொள்கிறான், தன்னை வருத்திக் கொள்கிறான்.
எல்லாமே எதற்காக? ரிசுக்கு என்கிற ஒன்றுக்காக. அந்த ரிசுக்கு என்பது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அவன் தங்கும் இடமாக இருக்கலாம், அவனுக்கு கிடைக்கின்ற இஸ்ஸத்துகளாக இருக்கலாம், கண்ணியங்களாக இருக்கலாம், எல்லாமே ரிசுக்கு தான். அந்த ரிசுக்கு என்ற ஒன்றுக்காகத்தான் இவ்வளவு சிரமங்களும். எதற்காக படிக்கின்றான்? டிகிரி வந்தால் கண்ணியம், டிகிரி என்றால் அதற்கு ஒரு கிராஜுவேட், அவர் யாருங்க? படிச்ச பட்டதாரிங்க, ஒரு கண்ணியம். அந்த கண்ணியம் மட்டுமா கிடைக்கிறது? அந்த கண்ணியத்தோடு சேர்ந்து அழகான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வேலை வாய்ப்பிலே அவருக்கு அழகான சம்பளங்கள் கிடைக்கிறது. அதன் மூலமாக உடைகள், உணவுகள், தங்கும் இடங்கள் எல்லாமே முஹையா ஹோ ஜாதா ஹை, எல்லாமே கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் ஒருவரை ஹாஃபிஸாக ஆக்குகிறான். அல்லாஹ் बनाता है हाफिज, जो हाफिज बनते हैं वो बनते नहीं, अल्लाह बनाता है. डिग्री मैन बनते नहीं, अल्लाह बनाता है. ग्रेजुएट बनते नहीं, अल्लाह बनाता है. अल्लाह ஆக்குகிறான். ஹாஃபிஸாக ஆக்கி, ஆலிமாக ஆக்கி, ஆலிம்களிலே கபூலியத்தை தந்து அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றால் அதன் மூலமாக கண்ணியம் தருகிறான், கௌரவம் தருகிறான், உணவை தருகிறான், இடத்தை தருகிறான், நிலத்தை தருகிறான், உடையை தருகிறான். என்ன குறை வைக்கிறான்? இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு விஷயத்திலே சொல்லி காட்டுகிறான். நபிய நாயகமே, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உங்களது குடும்பத்தார்களை தொழுகையை கொண்டு ஏவுங்கள். நபியே நீங்களும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதை தொடர்ச்சியாக தொழுங்கள். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களது குடும்பத்தார்களையும் தொழச் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தொழச் சொல்வீர்களேயானால், அவர்களும் தொழுவார்களேயானால், நாங்கள் உங்களிடத்தில் ரிசுக்கை கேட்கவில்லை, உங்களுக்கு ரிசுக்கை நாம் தருகிறோம். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் நாங்களா ரிசுக்கு கேட்கிறோம்? நான் உங்களிடத்திலே எனக்கு தங்க ஒரு இடம் கொடு என்று கேட்கிறேனா? இல்லை எனக்கு உணவு தேவையா? எனக்கு உறைவிடம் தேவையா? எனக்கு கண்ணியம் தேவையா? நான் தான் கண்ணியமே தருகிறேன், சப்ளை செய்கிறேன். சலாமத்தை நான் சப்ளை செய்கிறேன். அன்த சலாம் வ மின்க சலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம். எல்லாமே அவனாக இருக்கிற போது அவனா நம்மிடத்தில் கேட்கிறான். லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்கை நாம் கேட்கவில்லை. நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்கை தருகிறோம். வல்ல ஆகிபத்து லித்தக்வா, அதையும் சொல்லி முடிக்கிறான். நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு உணவை, உறைவிடத்தை, தங்கும் இடத்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை, சம்பளத்தை, அழகான உடைகளை, அழகான மனைவியை, அழகான குழந்தை பாக்கியங்களை எல்லாமே ரிஸ்க் நாம் தருகிறோம். இதெல்லாம் போன பிறகு வல்ல ஆகிபத்து லித்தக்வா, எல்லாமே தர்றோம். ஆனா முடிவு, அழகிய முடிவு, என்னை பயந்தவர்களுக்கு மட்டும் நான் தருவேன். अड़गिय मुड़िव आकिबत है, जो आकिबत है वो किनको मिलता है? जिससे अल्लाह ने चुनता है अपने के लिए, तकवा के लिए, मुत्तकी बनाता है, अल्लाह उसके लिए देता है आकिबत. அந்த நல்ல முடிவை, இறுதி முடிவை, அழகான முடிவுகளை அல்லாஹ் அவனது அச்சம் உள்ளவர்களுக்கு தருகிறான். இப்பொழுது பாருங்கள், தொழுகையை நீங்கள் செய்யுங்கள், ரிஸ்கை நாம் தருகிறோம். இது வாக்கா இல்லையா? எங்கே நான் தொழுது கொண்டேதான் இருக்கிறேன், எங்கே ரிஸ்க் கிடைக்கிறது என்று ஒருவர் அழுத்துக் கொள்கிறார். நான் அவரிடத்தில் கேட்டேன், ஏதேனும் உள்ளத்திலே நெருக்கடி இருக்கிறதா என்றேன். ஏன் எனக்கு என்ன நெருக்கடி? என் உள்ள ரொம்ப நிம்மதியா இருக்கிறது என்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் ரிஸ்க் என்று. அந்த ரிஸ்கை கோடி கோடியாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு தரவில்லை. எனவே உங்களுக்கு தந்திருக்கிறான், சந்தோஷமடையுங்கள். அது உங்களது தொழுகையின் மூலமாக கிடைத்திருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யா கா காம் ஹோ யா தீன் கா காம், உலக விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு செல்லுங்கள், காரியம் முடிந்துதான் வருவீர்கள்.
அந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியாகவே முடிந்து வருவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஒருவர் தொழுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நல்லவர் என்பதற்கு அந்த தொழுகையே போதுமானது என்றார்கள். அவர் நல்லவர் என்பதற்கு அவர் முஸல்லி ஹை, நமாஸி ஹை, வஹி காஃபி ஹை, வோ அச்சா ஹை. அவர் நல்லவர், சாலிஹானவர் என்றார். உடனே சஹாபிகள் ஒருத்தர் பக்கத்துல வந்தார், யா ரசூலல்லாஹ், நைட் ஆனா திருடுறாரு. பக்கத்துல வந்து சொன்னார், கொஞ்சம் திருட்டுத்தனமா இருக்கு, இன்னைக்கு இடத்துல இல்லைங்க இந்த மாதிரி வந்து சொல்றது, கொஞ்சம் திருட்டுத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்ல எண்ணத்தோடு தான். அப்படி கேட்க போய் தான் நபியவர்கள் அழகான பதிலை சொன்னார்கள். அந்த தொழுகை அவரது திருட்டுத்தனத்தை திருத்திவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நீங்கள் அவரை திருடர் என்று சொல்கிறீர்கள். சில நேரங்களிலே சில இடத்திலே திருட்டு என்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போறாங்களா, அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கோம், ஒரு நல்ல கிளாஸ் எடுத்து ஜோட போட்டுக்கோம், ஒரு நல்ல சமச் நல்ல அழகான ஸ்டைலா இருக்கு, உடனே இந்த ஹோட்டலுக்குரியது தானே, அது யாருக்குரிய, உடனே திருடணுன்ற எண்ணமே இருக்காது. ஆனா இந்த மாதிரி வஸ்துக்களை எல்லாம் தன்னகப்படுத்துதல் என்கிற எண்ணம் இருக்கும். ஒரு பள்ளிவாசலுக்கு வர வேண்டியது, அமர்ந்து இருக்க வேண்டியது, ஒரு யாசின் கிதாபை எடுத்து பார்க்கறது, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரிண்டிங் ரொம்ப இருக்கு, எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருப்போம். இப்படியாக திருட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் அடுத்தவர்களின் பொருளை தன்னகப்படுத்திக் கொள்கிற தன்மை இருக்கும். அந்த குற்ற உணர்வே இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே அவரிடத்தில் அந்த குற்றம் இருந்தாலும் அவரது தொழுகை அவரை திருத்திவிடும். அவர் தொடர்ந்து தொழுகையாளியாக இருக்கும் போது அந்த தொழுகை அவரது உள்ளத்தை உறுத்தி, அவரது உள்ளத்தை வருத்தி, அவரை தௌபா செய்ய வைத்து அவரை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் தொழுகை. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது பொய்யாகாது. தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும், அருவருப்பான செயல்களை விட்டும், அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற காரியங்களை விட்டும் அவனை தடுத்து விடும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அது உண்மையாகவே ஆகும். என்னிடத்தில் வந்து கேட்பார்கள், ஹஸரத் மாப்பிள்ளை நல்லவனா என்று கேட்பார்கள். மாப்பிள்ளை கேட்க வந்து இமாமிடத்தில் கேட்பார்கள் அல்லவா, மாப்பிள்ளையை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நல்லவரா என்று கேட்பார்கள். தொழுகையாலே ஒரே வார்த்தை சொல்லுவேன், அவர் பள்ளி தொடர்புடையவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இருக்குமோ இன்ஷா அல்லாஹ் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். எவரிடத்தில் தொழுகை இருக்குமோ அவர் நிச்சயமாக வாக்கு மீறாதவராக இருப்பார். அவர் ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தருபவராக இருப்பார். நிச்சயமாக தன்னிடத்தில் வந்தவர்களை வாழ வைப்பவராக இருப்பார். நிச்சயமாக அவர் யாருக்கும் மோசம் செய்யாதவராக இருப்பார். காரணம், அவர் அல்லாஹுக்கு முன்னால் சஜிதா செய்தவர், அல்லாஹுக்கு முன்னாலே ருக்கு செய்தவர். நிச்சயமாக அவர் கெட்டவராக இருக்க மாட்டார். தாராளமாக நீங்கள் பெண் கொடுங்கள் என்று சொல்லுவேன். பள்ளி தொடர்பில்லை என்றால் நான் சொல்லுவேன், அவரை நாங்கள் பார்த்ததில்லை, அவரிடத்தில் நாங்கள் பேசியதும் இல்லை, அவரது முகம் எப்படி இருக்கிறது என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பள்ளிக்கு தொடர்பு இருந்தால்தான் அவரை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அது சம்பந்தமாக தெரியவில்லை என்று சொல்லிவிடுவேன். இன்று அதற்கு அழகான வார்த்தையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்ல மாட்டார்கள், எங்களுக்கு ஐடியா இல்லைன்றோம். என்னங்க ஐடியா இல்லைங்க, ஐடியாவா கேட்டார்கள், நல்லதொரு விளக்கம் கேட்டார்கள். எனவே விளக்கம் சொல்லிவிட வேண்டும். பள்ளியோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் பள்ளியிலே தொடர்பில்லை, எனவே அவர் கெட்டவர் இல்லை, நமக்கு தெரியவில்லை, அவரை நமக்கு தெரியாது என்று சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகை தந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அடிமை இருந்தால் கொடுங்களேன், எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்குமே, ஒரு அடிமை கொடுங்களேன். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்றுதான் சில அடிமைகள் வந்து எனக்கு சென்றத்தில் சேர்ந்திருக்கிறார்கள், அந்த அடிமைகளிலே ஒருவரை நான் தருகிறேன், அவரை உங்களோடு ஒத்தாசைக்கு அழைத்து செல்லுங்கள், அவரை நான் உங்களுக்கே சொந்தப்படுத்துகிறேன், அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று நபி அவர்கள் அனுப்பி தருகிறார்கள். அந்த அடிமையை அழைத்துக் கொண்டு போகிற போது நபி அவர்கள் மீண்டும் அழைத்தார்கள், அலியே, அலியே இங்கே வாருங்கள் என்றார். ரலியல்லாஹு. யா ரசூலல்லாஹ்,
அவர் தொழக்கூடியவர், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் தொழுவதை நான் பார்த்தேன். அவர் இபாதத்துள்ளவராக இருக்கிறார். அல்லாஹுக்கு முன்னாலே ருக்கு செய்பவர், அல்லாஹுக்கு முன்னாலே சஜ்தா செய்பவர், அவர் அல்லாஹுக்கு முன்னால் கைகட்டி நிற்பவர். அவரிடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் ஈவு இறக்கமில்லாமல் எதையும் செய்து விடாதீர்கள், அடித்து விடாதீர்கள், கோபப்பட்டு விடாதீர்கள், எரிச்சல் பட்டு விடாதீர்கள், அவரது உள்ளத்தை புண்படுத்தி விடாதீர்கள். போங்கள். அப்படி என்றால் ஒரு தொழுகையாளி விஷயத்திலே அல்லாஹ் ரசூல் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? எனவே நீங்கள் 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள். ரப்பிடத்திலே கேட்டு பாருங்கள், உங்களது தேவை நிறைவேற்றப்படும், அது நிச்சயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இனி அடுத்தது என்ன தெரியுமா பெரியவர்களே? அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் இஸ்திக்ஃபார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்துக்கு நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். அந்த 2ம் உங்களுக்கு மிகப்பெரியதொரு அரணாக, பாதுகாப்பாக அமைந்திடும். அதிலே ஒன்று குர்ஆன், இன்னொன்று இஸ்திக்ஃபார். நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும் காலமெல்லாம், நீங்கள் ரப்பிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களை நெருங்காது. அது மட்டுமல்ல, மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு 3 கிஃப்ட் வாதா அல்லாஹ் வாதா செய்கிறான். 3 வாதா அன்பளிப்பை அல்லாஹ் வாதா செய்கிறான். அதிலே ஒன்று என்ன தெரியுமா? ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஹா. என்ன கவலை இருந்தாலும் சரி, அந்த கவலையிலிருந்து சந்தோஷத்தை அல்லாஹ் ஆக்கி தருவான். அந்த கவலையை சந்தோஷமாக மாற்றி தருவான். ஒரு கவலை உள்ளத்திலே ஏதோ ஒரு அழுத்தம், உடனே தஸ்பீஹை பிடிக்க வேண்டியதுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், மிகச்சிறிய இஸ்திக்ஃபார். அதை ஓதிக்கொண்டே வருகிற நேரத்தில் இடையிடையே அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹ், அதை ஓதிக்கொண்டே வருகிற போது இடையிடையே அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ், அத கொஞ்ச நேரம். பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹ், அத கொஞ்ச நேரம். பிறகு உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். எதற்காக இத்தனையும் சேர்த்து சொல்றீங்க சார்? அனைத்தையும் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். நாம் வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருன்னா அந்த ஒண்ண மட்டும் அமல் செஞ்ச மாதிரி ஆயிரும். 3ஐயுமே அமல் செய்வதாக நாம் ஆகணும். அப்படி இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் முதல் அன்பளிப்பு என்ன? ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஹா. அது என்ன கவலையாக இருந்தாலும், உலக கவலையாக இருந்தாலும், ஆகிரத்துடைய கவலையாக இருந்தாலும், தன்னுடைய வேலை வாய்ப்புகளின் கவலையாக இருந்தாலும், தனக்கு மேலுள்ள ஒருவர் தனக்கு பிரஷர் தருகிறார் என்கிற கவலையாக இருந்தாலும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கடி இருந்தாலும், எல்லா கவலைகளையும் அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றி தருவானாம். இது முதல் வாக்குறுதி. இனி 2வது வாக்குறுதி என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கடி என்பது ஏற்படுகிற போது அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருகின்ற பாதையை காட்டிக் கொடுப்பானாம். மின் குல்லி வீட்டின் மஹரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்து அவனை வெளியே வருகின்ற பாதைகளை காட்டிக் கொடுப்பானாம். बहुत से तकलीफें जिंदगी में आते हैं, लेकिन वो तकलीफ से बाहर आने की रास्ता मालूम हो गया तो तकलीफ नहीं रहेगा. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வர்ற பாதை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த கஷ்டம் என்னவா இருக்காது, கஷ்டமாவே இருக்காது. பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் அறிந்தே இருக்க மாட்டான், நினைத்தே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பாதையிலிருந்து அவனுக்கு நாம் ரிஸ்கை தருவோம். இந்த 3 எதற்காக? இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் தருகின்ற 3 அன்பளிப்புகள். இந்த 3 அன்பளிப்புகளையும் நமக்கு வாங்கி தருவது எது? இஸ்திக்ஃபார். அது என்ன கவலையாக இருந்தாலும் சரி, உடனே இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபார் இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு காட் கிஃப்ட் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 2வது நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும்.
இனி மூன்றாவது என்ன தெரியுமா பெரியவர்களே? இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ எந்த அளவுக்கு செலவு செய்வாயோ அந்த அளவுக்கு நீ செலவு செய்யப்படுவாய், உனக்கும் தரப்படும். ஓ ஜைனபே, ஜைனபை பார்த்து சொன்னார்கள், நீ நிறைய ஏழைகளுக்கெல்லாம் தர்றன்னு கேள்விப்படுறேன், நீ ஏழை மக்களுக்கெல்லாம் செய்யறதாக கேள்விப்படுறேன், ஆனா அளந்து அளந்து தருவதாக கேள்விப்படுறேன். நீ அளந்து தருவாயானால் அல்லாஹ்வும் உனக்கு அளந்துதான் தருவான். எனவே நீ தருகின்ற ஏழைகளுக்கு செய்கின்ற அந்த ஃபீ சபீலில்லாஹ், நீ செய்கின்ற அந்த செலவுகளை கணக்கு பார்க்காது. எவ்வளவு தந்திருக்கிறோம், யாருக்கு எவ்வளவு தந்திருக்கிறோம், ரொம்ப அதுல பிடியா இருக்காது. ஏழைகள் கூடி இருக்கிற இடத்துல ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம், உங்களுக்குள்ள வச்சுக்குங்க, இந்தாங்க 200 ரூபாய் உங்களுக்குள்ள வச்சுக்குங்க, அப்படி போயிடுற அந்த இடத்த விட்டோம். சில பேர் கொடுப்பார்கள் மிக கரெக்டாக 1 2 3 4 5 10, நீங்க 10 பேர் நீங்க எடுத்துக்கணும், 10 பேர் எடுத்துக்கிட்டீங்களா அங்கேயே 2 பஞ்சாயத்து பண்ணிட்டு நிற்பார். தர வேண்டும், அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஒருத்தர் முன்ன பின்ன எடுத்துக்கலாம், அதுல ஒருத்தர் எல்லாருக்கும் கொடுத்தது போக மிஞ்சலாம், அவர் எடுத்துக்கிட்டு போயிடலாம். கணக்கு பார்க்க கூடாது, ரொம்ப கணக்கு பார்க்க கூடாது. உடனே சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தல் என்றால் ஏழைகளுக்கு செலவு செய்தலை தானே சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் கேட்டார். உடனே நபியர் சொன்னாங்க, ஏழைகளுக்கு செலவு செய்யறது மட்டும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதல்ல, तेरे नफ्स के लिए जो खर्च करता है वो भी अल्लाह के रास्ते में खर्च है. உன்னுடைய நஃப்ஸுக்காக நீ என்ன செலவு செய்கிறாயோ, ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு ஆசையா இருக்கணும், ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சுக்க. ஏதேனும் கொஞ்சம் சாப்பிடணும், 2 பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடணும், அப்படி டீ சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கணும். ஏதேனும் ஒரு இடத்துல போய் எல்லாம் சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கணும். நஃப்ஸை அடக்கி வைக்கிற பேரிலே கஞ்சராக இருக்காதே. நீயும் சாப்பிடு, பிறருக்கும் சாப்பிட கொடு, பசித்தவர்களுக்கு பசியை போக்கிவிடு, ஏழைகளுக்கு உணவுகளை தந்து மகிழே. அதே போன்று செலவு செய்வதிலே முதலில் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களிலிருந்து துவங்கு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அன்ஃபக்தும் மின் கைரின், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபஹுவ யுக்லிஃபு. நீ என்ன செலவு செய்தாலும், உனக்கு செய்தாலும், உன் வீட்டுக்கு செய்தாலும், ஏழைகளுக்கு செய்தாலும், தாய் தந்தையர்களுக்கு செய்தாலும், நீ அல்லாஹ் ரசூலுக்காக செலவு செய்தாலும் அனைத்து செலவுகளையும் உனக்கு அல்லாஹ் திரும்ப தந்திடுவான். எதையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதை திரும்ப தருகிற போது எப்படி தருவான்? எவ்வளவு செலவு செய்தோமோ அதை கணக்கிட்டு தருவான். அல்லாஹ் அதை 100 மடங்காக, பல லட்சமாக பெருக்கி அல்லவா தருவான். நினைத்து பார்க்கிறோம். ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது வீட்டுக்கு வந்தார்கள். வந்தபோது தன் மனைவியிடத்தில் கேட்டார்கள், கியா பனாயி ஹை, என்ன செஞ்சிருக்கிறாய் என்று கேட்டார்கள். இப்பதான் மாவு குழச்சு வச்சிருக்கிறேன், இதுக்கு மேலதான் ரொட்டி சுடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ரொட்டி சுட்டு கொடு என்று அமர்ந்திருக்கும் நேரத்திலே ஒரு ஏழை வந்தார். ஏதேனும் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி கேட்கிறேன் என்றார். அல்லாஹ் கே நாம் சே குச் கைராத், ஏதாவது கொடுங்க அல்லாஹ்வுடைய பெயர்ல கேட்டார். உடனே அந்த குழச்சு வச்சிருக்கிற மாவு இன்னும் சுடக்கூட இல்லை. அதுல லேட் பண்ணனா பெண்களுடைய மனசு மாறிடும். அதனால உள்ள போயிருந்த மனைவி வெளியில வர்றதுக்குள்ளாக அந்த மாவு எடுத்து அப்படியே கொடுத்துட்டான். அவரு ஃபக்கீர் எடுத்துட்டு போயிட்டார். வெளியில வந்த மனைவி சும்மா விடுவாங்களா? எங்கெங்க நாங்க இப்பதான் அந்த பிணைஞ்சு வச்ச மாவு எங்கங்க? இல்ல, ஒரு ஃபக்கீர் வந்தாங்க கொடுத்துட்டு, அடாடாடா இருக்க, இதை விட நம்ம வீட்டுல வேற எதுவுமே இல்லையே, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உடனே சொன்னார்கள், அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்திருக்கிறேன், ஒரு ஏழைக்கு தந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி கேட்டவரை வெறுங்கையாக அனுப்ப மனதில்லை, எனவே தந்துவிட்டேன். நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்திப்பதற்கு கூட எனக்கு அவகாசம் ஏற்படவில்லை. அல்லாஹ்வின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் நான் தந்துவிட்டேன், ஒன்றும் கவலைப்படாதே, அல்லாஹ் நமக்கு தருவான் என்று சொன்னார்கள். ஆனா அந்த அளவுக்கெல்லாம் தப்புவா நம்மிடத்தில் இருக்குமா? கொஞ்ச நேரம் கூட அகலங்க, கதவு தட்டப்பட்டு குஷ்புதா ரோட்டி, அவர் குர்மா, அவர் குஷ்கா குப்தா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பையில வருது. வந்தவர் சொன்னார், ஊரில் உள்ள இந்த மனிதர் ஹஜரத் அவர்கள் மீது இருந்த அந்த அகீதத்தினால், ஹஜரத் அவர்கள் மீது உள்ள மஹப்பத்தினால்
இதை உங்களுக்கு தந்து வர சொன்னார் என்று வந்தார். அதை திறந்து பார்த்தால் அங்கே மாவு குழைத்ததை தந்தார்கள். இங்கே ரொட்டியே சுட்டு வந்துருச்சு. ரொட்டி சுட்டு மட்டும் வரலங்க, அந்த ரொட்டியை எதை வச்சு சாப்பிடுறது, அந்த குருமா குஃப்தா எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. ரப்பு தருவது இப்படித்தான் தருவான் என்று கிதாபில் பார்க்கிறோம். ஆனால் நமது உள்ளத்திலே என்ன நிலை வர வேண்டும் என்றால், ஏதேனும் வாரத்திலே ஒரு நாள், வருடத்திலே ஒரு மாதம், இதைத்தான் அல்லாஹுக்காக வேண்டி நாம் வைத்திருக்கிறோம். இல்லை இல்லை, அனுதினமும் எந்த நேரமும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் நமது ஜோபிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதேனும் தந்து கொண்டே இருக்க வேண்டும். அது கொஞ்சமோ அதிகமோ கம்மியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு நாம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உனது வீட்டுக்கு நீ செலவு செய்வாயோ அந்த வீட்டிலே பரக்கத்துகள் நிறைந்து நிற்கும். நீ எந்த அளவுக்கு கணக்கிடுவாயோ அந்த அளவுக்கு உனக்கு கணக்காகவே தரப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வீண் விரயம் செய்திடக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்கணும். வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 2 புரோட்டானா 2 புரோட்டா, 8 புரோட்டா கொடுங்கன்னு சொல்லி 4 போக 4 கொண்டு போய் குப்பையில போடுறது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த மனிதன் வீண்விரயம் செய்கிறானோ அவன் தனக்கு தந்த பரக்கத்தை அவனே இழந்து விடுகிறான் என்றார். அல்லாஹ் அவனுக்கு தந்த பரக்கத்தை அவனே இழக்கிறான். அவனது வாழ்க்கையிலே நெருக்கடி வருவதற்கு அவனே காரணமாக இருக்கிறான் என்றார். எனவே அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்து கொண்டே இருப்பது இருக்கிறதே, அல்லாஹ் அவனை உச்சஸ்தானத்தில் வைத்திருப்பான். அல்லாஹ் ஒருவரை செல்வ நிலையில் வைத்திருந்தால் அந்த செல்வ நிலை நீடித்திருக்கும், பாக்கியாக இருக்கும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னல்லாஹ அக்வாமன் யஹ்தஸஹும் பின்னிஅமி லிமனாஃபிஇல் இபாத். அல்லாஹ் அடியார்களிலே ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொட்டி கொடுப்பானாம். எதற்காக? அவர்களின் மூலமாக பல இஸ்லாமியர்கள், பல முஃமின்கள், பல முஸ்லிம்கள், பல மனிதர்கள் பிரயோஜனம் அடைவார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொட்டி கொடுப்பானாம். அவர்கள் உண்மையிலேயே என்ன நினைப்பார்களா? जो भी मुझे मिला वो मेरे लिए नहीं दूसरों के लिए अल्लाह ने मेरे पास दिया है. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அது என்னிடத்தில் தந்திருக்கிறான், எனக்காக தரவில்லை, என்னிடத்தில் தந்திருக்கிறான். இன்னாருக்கு 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 என்று தர வேண்டும் என்று என்னிடத்தில் தந்திருக்கிறான். அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அனைவருக்கும் தருவதற்காக. இன்னல்லாஹ அக்வாமன் யஹ்தஸஹும் பின்னிஅமி லிமனாஃபிஇல் இபாத். அல்லாஹ் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கோடி கோடியாக கொடுத்து அந்த கோடிகளிலிருந்து தெருக்கோடியில் உள்ளவனின் பசியை போக்குவதற்காக, தெருவிலே பிளாட்பாரத்திலே இருப்பவனின் பசியை போக்குவதற்காக, ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்காக, கஷ்டத்தில் உள்ளவன் இந்த கஷ்டம் போக்குவதற்காக அல்லாஹ் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாராக. நமது கைகளால் எடுத்து அள்ளி அள்ளி தருகின்ற அளவுக்கு அல்லாஹ் நம்மை உயர்த்துவானாக, நமது சந்ததிகளை உயர்த்துவானாக. இந்த 3 விஷயங்கள். அதற்கடுத்த 4வது விஷயம் என்ன தெரியுமா? தீன் கி ஹாத்திர் ஹிஜ்ரத் கர்னா. வாழ்க்கையிலே பலமான வாழ்க்கை வேண்டும் என்றால் ஹிஜ்ரத் செய்யணும். ஹிஜ்ரத் கர்னா, ஹிஜ்ரத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தீன் கி ஹாத்திர் ஹிஜ்ரத் கர்னா, மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத் செய்யணும் என்று நபி அவர்கள் சொன்னார். وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனது மார்க்கத்துக்காக வேண்டி, அவனது மார்க்கத்தின் பிரகாரம் வாழ முடியலையே என்பதற்காக எங்கே மார்க்கத்தின் பிரகாரம் வாழ முடியுமோ அந்த இடத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்தால் அந்த இடத்துக்கு சென்ற பிறகு அல்லாஹ் அவர்களை செல்வந்தராக ஆக்குவான், அல்லாஹ் அவர்களை அதிகாரிகளாக ஆக்குவான், அல்லாஹ் அவர்களுக்கு அரசாட்சி தருவான், அல்லாஹ் அவர்களுக்கு நிலபுலன்களை தருவான், அல்லாஹ் அவர்களுக்கு வீடு வாசல்களை தருவான். இதை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுமே அவர்களது சொந்த ஊர்களை நினைத்து பாருங்கள், அவர்கள் பிறந்த ஊர்களை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக நாமெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் தான், நாமெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் தான். ஆனால் தீன் கி ஹாத்திர் நஹி. நாம வந்ததெல்லாம் மார்க்கத்துக்காகவா ஹிஜ்ரத் செய்து வந்தோம்? ஏதாவது சந்தோஷமா வாழலாம்,
வாழ்க்கையில வளமாக ஆயிரலாம், நல்ல செல்வ நிலை வந்துடணும், வீடு வாசல் சொத்து சுகன்னு கிடைச்சணுன்றதுக்காக வந்தோம். அல்லாஹ் தந்தானா இல்லையா? தந்திருக்கிறான். அப்ப தீனுக்காக வரலையே, அப்ப எப்படி தந்தான் அப்படின்னு பார்த்தா, தீனுக்காக வரவில்லை, துன்யா நோக்கமாகத்தான் வந்தோம். ஆனால் பிறகு அது தீனாக மாறிவிட்டது. வந்தது துன்யாவுக்காக வந்தோம், ஹிஜ்ரத் செய்தோம். ஆனால் நோக்கம் அதுவாக இருந்து அல்லாஹ் நமக்கு தௌலத்துகளை தந்த பிறகு அதனுடைய செலவீடுகள் அது எதற்காக செலவாகிறது என்று பார்க்கும்போது அது தீனுக்காக செலவாகிறது. ஒரு ஊரிலே அழகான பள்ளி ஒன்று கட்டுகிறார்கள். அந்த பள்ளியினுடைய கட்டுமானத்துக்கு கையிலே பணம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் உள்ள வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வாலிபர்கள் அயல் நாடுகளிலே இருக்கிறார்கள். துபாயிலே, அதே போன்று இன்னும் அரபகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி ஊரில் உள்ள ஜமாஅத் அந்த பள்ளியினுடைய நிர்வாக பிரதிநிதிகள் போகிறார்கள். அங்கே செல்கின்ற போது அந்த பள்ளியை கட்டி முடித்து அதற்கு பிறகும் பல வருடங்கள் செலவு செய்யும் அளவுக்குள்ள பணம் சேர்கிறது. அந்த பணத்தை கொண்டு வந்து அழகான பள்ளியை கட்டிவிட்டார்கள். எந்த கடனும் இல்லை. மீண்டும் அந்த பள்ளியை பராமரிக்கிற பணமும் சேர்ந்து விட்டதென்றால் இந்த பிள்ளைகள் செய்தது ஹிஜ்ரத்தா இல்லையா? இந்த பிள்ளைகள் தீன் கே ஹாதிர் ஹிஜ்ரத் கரேயா நஹி. அவர்கள் தன் வீட்டுக்காகவே ஹிஜ்ரத் செய்திருந்தாலும் அந்த பணம் பள்ளிவாசலுக்கு பயன்பட்டு இருக்கிறது. அந்த பணம் பள்ளிவாசலுடைய முன்னேற்றத்துக்கு பயன்பட்டு இருக்கிறது. அந்த பணம் ஊரினுடைய ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு பயன்பட்டு இருக்கிறது என்றால் அவர்கள் நோக்கம் துன்யா என்று சென்ற பிறகு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை தீனுக்காக பயன்படுத்துகின்ற போது அது தீனாக மாறுகிறது. அப்படித்தான் இன்று சென்னையை நோக்கி வந்த அன்பர்கள் எத்தனை நபர்கள் சென்னையிலே எத்தனை பள்ளிகளை கட்டிவிட்டார்கள். தங்களுடைய சொந்த ஊர்களிலே எத்தனை பள்ளிகளை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள், பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏழை மக்களுக்கு பிரயோஜனமாகின்ற வகையிலே அழகான மண்டபங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு பிரயோஜனமாகின்ற வகையிலே அங்குள்ள ஊர் மக்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஹிஜ்ரத்தாக ஆகுமா இல்லையா? நிச்சயமாக தீன் கே ஹாதிர் ஹிஜ்ரத் கர்னா. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினான். எந்த அளவுக்கு முஹாஜிரின்கள் செல்வந்தர்களாக ஆனார்கள் தெரியுமா? தங்க சுரங்கங்களுக்கு அதிபதியானார்கள். தங்க சுரங்கங்களுக்கு அதிபதியானார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்க சுரங்கத்துக்கு அதிபதியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் கனி என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்து நின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய தொழிலதிபராக வாழ்ந்தார்கள். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த பரக்கத்தினால் 10 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. மதீனா நகரத்துக்குள்ளே முஹாஜிரின்களும் இருக்கிறார்கள், அன்சாரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற ஜகாத்தை வாங்குவதற்கு மதீனா நகரத்திலே கோயி நஹி. மதீனா நகரத்துக்குள்ளே ஜகாத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லை. யாரிடத்தில் கொண்டு சென்றாலும் நானே ஜகாத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட கொடுக்கிறது தெரியாம இருக்கிற நீங்க வர என்ன பார்த்து கொடுக்கிறீங்களே. ஊருக்குள்ள அனைவருமே செல்வந்தர்களாக மாறினார்கள் என்றால் அது எதன் பரக்கத்? ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத். அந்த வகையில் தான் நமது பிள்ளைகள் கஷ்டப்பாடுபட்டு செல்கிறார்கள். ஏர்போர்ட்டிலே போய் பாருங்கள், தாய் தந்தைகளை விட்டு அந்த பிள்ளைகள் போகிற போது அந்த முகம் என்ன அளவுக்கு பாடி வதங்கி போய் தன்னுடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை விட்டு அவர்கள் செல்லுகின்ற நேரத்தில் அவர்களது முகங்கள் என்ன மாட்டம், என்ன அழுகை. கியாமத்தே ஆகையா, கியாமத் வந்து விட்டது போன்று உணர்வார்கள். என்னடா வாழ்க்கை இது என்று நினைப்பார்கள். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு அவர்கள் தருகின்ற பணத்திலே, அனுப்பி வைக்கின்ற பணத்திலே வீடு வாசல்களை உருவாக்கி கண்ணியமாக கௌரவமாக அந்த குடும்பம் பிழைக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் வெறும் முஹாஜிர்கள் மட்டுமல்ல, முஜாஹிதீன்கள் என்றார். இவர்கள் வெறும் முஹாஜிரின்கள் மட்டுமல்ல, முஜாஹிதீன்கள். जिहाद करते हैं, अपने नफ्स से जिहाद करते हैं. மனைவி பக்கத்தில் இல்லை, தனியாக இருக்கிறான், அல்லாஹ்வை பயந்து இருக்கிறான், அவன் முஜாஹிதாக இருக்கிறான், முஹாஜிராக இருக்கிறான்.
இந்த அளவுக்கு முஜாஹதா, இந்த அளவுக்கு முஹாஜிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவானா? செல்வ நிலையிலே வைத்திருக்கிறார். அந்த செல்வத்தை தீனுக்காக பயன்படுத்தும் போது உயர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறார். இந்த 4 இன்றோடு சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 17 விஷயங்களிலே மிச்சம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.